எல்லாரும் டிஎன்பிசி எக்ஸாம் தொடர்ந்து படிச்சிருப்பீங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு டைமுமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டைமுங்க. இந்த டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னா மறுபடியும் இந்த டைம் நம்மளுக்கு திரும்ப கிடைக்குமாங்கிறதே டவுட்டு தாங்க. அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. எவ்ரிடே வந்து 20 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ் தான் நம்ம வீடியோஸ் இருக்குது. ரெகுலராக பாருங்கள். நான் டெய்லி ஒர்க் அவுட் சம் கொடுக்குறேன். அதை எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இதே போல் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த குரூப் 4ல் நீங்கள் போஸ்டிங் அடிக்கிறது கன்ஃபார்ம்ங்க. நம்மளை பொறுத்தளவு தமிழ் மேக்ஸ் நீங்கள் இந்த ரெண்டில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ப்ளஸ் ஜிகே டாபிக் ஓவரால் எந்தெந்த டாப்பிக்ல வெயிட்டேஜ் அதிகமோ அந்த டாப்பிக்கை மட்டும் அப்ரோச் பண்ணிங்கனாவே நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் இந்த இயர் போஸ்டிங் வாங்குறது கன்ஃபார்ம்ங்க. அதில் மேக்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸ் கஷ்டங்கிறீங்க. மேக்ஸை பொறுத்தளவு நீங்கள் மேக்ஸ் கண்டென்ட் ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் இம்பார்ட்டன்ஸ் சம் ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாவே ஓரளவுக்கு 23+ எடுத்துடலாங்க. ஒரு 2 கொஸ்டின் தான் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஓகேங்களா? அது ரீசனிங் சைட்லேருந்து அவர் மேக்ஸை பொறுத்தவரை நீங்கள் ஃபார்முலா ப்ளஸ் அது எப்படி அப்ரோச் பண்ணுறங்க ஃபார்ம் தெரிஞ்சிருச்சுன்னா போதுங்க. நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். ஓகேங்களா? 1 by 1 சொல்ல போகிறேங்க. நம்ம 2 டாபிக் ஃபுல்லுமே A to Z ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். சிம்பிளிஃபிகேஷன், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், அதில் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின், ப்ரீவியஸ் கொஸ்டின் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஸ்கூல் புக் கொஸ்டின் எல்லாமே கவர் பண்ணி தான் கண்டென்ட் கொடுத்துருந்தேங்க. நெக்ஸ்ட் வீடியோவாக நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போனால் விகிதம் அண்ட் விகிதாச்சாரம் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. உங்களுக்கு வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்களால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கண்டென்ட்டை கொடுக்க நாங்கள் பிளான் பண்ணிகிட்டே இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் ஜூன் 20க்குள்ளேயே நான் ஃபுல் சிலபஸும் மேக்ஸு ப்ளஸ் ரீசனிங் சிலபஸ் கவர் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் 1 day விட்டு 1 day தான் வீடியோ போஸ்ட் பண்ணுறதா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஜூன் 20க்குள்ளே உங்களுக்கு மேக்ஸிமம் கவர் பண்ணி கொடுக்க வேண்டியங்கிற சூழ்நிலையினால கூடிய சீக்கிரத்தில் எவ்ரிடே ஒரு வீடியோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ணிடலான்னு சொல்லி எங்கள் சைட்லேருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறேங்க. வீடியோ எடுத்து முடிச்சோன்னே எடிட்டிங் ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. நிற்கிற டைம் இல்லாமல் அதே போல் கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணுறது, அது இல்லாமல் கொஸ்டின் டைப் பண்ணுறது, கிளாஸ் எடுக்கிறது மாதிரி ரெகுலராக எங்களுக்கு நிறைய ஒர்க் இருந்தாலும் நாங்கள் ப்ராப்பராக எங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு உங்களுக்கான கண்டென்ட்டை கண்டிப்பாக கொடுப்போம். ஓகேங்களா? அதே போல் தமிழுக்கு ஃபுல் மெட்டீரியல் நம்ம கொடுத்துருக்குறோம். அதையும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். வேணுங்கிறீங்க டவுன்லோட் பண்ணி படிங்க. ஓகேங்களா? வாங்க நம்ம விகிதாச்சாரத்தை எப்படி அப்ரோச் பண்ணுன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக கவர் பண்ணி கொடுத்துடலாம். இல்லை மேக்ஸிமம் எவ்வளோ கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது? நாங்கள் 1 or 2 கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குங்க. அந்த 1 or 2 கொஸ்டினுமே ஈஸியாக தான் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து இந்த டாப்பிக்கை பொறுத்தவரை ஒரு 15 சம் தாங்க மேக்ஸிமம். ஒரு அந்த மாடல் சம்மில் இருக்கிறது அடிக்கடி கேட்பாங்க. நீங்கள் அந்த 15 சம்மை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லி தெரிஞ்சிட்டிங்கனாவே போதுங்க. இந்த டாப்பிக்கில் வர எல்லா சம்முமே உங்களால் கம்பல்சரி போட முடியும். ஓகேங்களா? மேக்ஸிமம் டிஎன்பிசியை பொறுத்தளவு 2 கொஸ்டின் ஸ்டாண்டர்டாக இதுலேருந்து வருங்க. அது வந்து மேக்ஸிமம் ஒரு சம் வந்து A/Bயோட வேல்யூ கொடுத்து B/Cயோட வேல்யூ கொடுத்து A/B/Cயோட வேல்யூ கேட்குற மாதிரி அது ரிலேட்டடாக ஒரு சம் எப்பவுமே டிஎன்பிசியில் இருக்குது. ஓகேங்களா? இன்னொரு கொஸ்டின் சப்போஸ் கேட்டாங்கன்னா மாணவிகள் விகிதம் கொடுத்து அதில் வந்து மாணவர்கள் எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்லி அது மாதிரி கொஸ்டின் ரிலேட்டடாக கேட்பாங்க. அந்த சம்மெல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லி லைன் பை லைனாக பார்ப்போம். ஓகேங்களா? வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு A/Bங்கிறது வந்து அதுக்கு என்ன சேம் மீனிங்னா A/Bன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? A/B கூட தான் A/Bன்னு நம்ம எழுதலாம். இது ஃபுல்லு தியரி படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தான் இருந்தேன். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது உங்களுக்கு ஒரு 1 or 2 கேண்டிடேட்டுக்கு புரியாது. நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகும்போது என்னென்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஓகேங்களா? கண்டென்ட்டை தெளிவாக பார்த்தால இந்த சம்மை பொறுத்தல இதில் நீங்கள் பேசிக்காக எதுவுமே தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. இது நான் சம்மை அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாவே போதுங்க. நீங்கள் இதில் வரக்கூடிய எல்லா சம்முமே உங்களால் அப்ரோச் பண்ண முடியுங்க. அடுத்து A/B/C/D இருந்துச்சுன்னா A/B எப்படி எழுதலாம்னு சொன்னால் A/Bன்னு எழுதலாமாங்க. A/B = C/D. ஓகேங்களா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது AD = BCன்னு வருவாங்க. இதுதான் இதோட பேசிக். இது சம்மில் அப்ரோச் பண்ணுவேன். அப்போ அப்ரோச் பண்ணும்போது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதுங்க. அதனால் ஒன் டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த இதில் பொறுத்தளவு 2 or 3 கொஸ்டின் 1 or 2 கொஸ்டின் கம்பல்சரி வருங்க. அது இந்த கொஸ்டினை பாருங்கள். இந்த கொஸ்டின் வந்து நான் 2 மெத்தடில் சால்வ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குதோ அந்த மெத்தட் அப்ரோச் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். A/Bயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. B/Cயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணேன்னா A/B/Cன்னு எழுதிக்கிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதில் என்னங்க இருக்குது? A/Bயோட வேல்யூ போட்டுங்க. 3:4 சிக்கு ஃபஸ்ட்டு இதில் வேல்யூ இல்லாதனே பக்கத்தால் இருக்கிற வேல்யூவை சிக்கு போடுங்க. ஓகேங்களா? போட்டாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த வேல்யூ எடுத்துக்கோங்க. B/Cக்கு என்னங்க 8:9 8:9 போட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஏக்கு வந்து வேல்யூ இல்லாதனே பக்கத்தால் பியோட வேல்யூ எடுத்து இங்கே போட்டுக்கிறோம். ஓகேங்களா? நமக்கு என்னென்ன கேட்டுக்கிறாங்க? A/C தானுங்க. ஏவோட வேல்யூ வேணுங்கிறதுக்கு இந்த 2ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 20
4 அங்கே 24 சியோட வேல்யூ வேணும்னு இந்த ரெண்டையும் மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளேஷன் பண்ணால் என்னங்க வருது 36 வருதாங்க 36. இப்போ வந்து இந்த ரெண்டு வேல்யூமே காமன் டேபிளில் டிவைட் ஆகுமான்னு பாருங்க. 12th டேபிளில் வருங்க. 12th டேபிளில் 24 எத்தனை டைமுங்க 2 டைமாங்க. 2 இது 3 ஆங்க. 2:3 இது ஒரு மெத்தடுங்க. இன்னொரு மெத்தட் என்னன்னாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரேஷியோ வேல்யூ என்னங்க இருக்குது 3:4 அது 3/4 எழுதுங்க. இன்ட்டு அடுத்த வேல்யூ என்னங்க 8/9 ஆங்க. 8/9 போடுங்க. இப்போ கேன்சல் பண்ணுங்க. இது வந்து ரெண்டு வர காமன் டேபிள். 4th டேபிள் இது 1 டைம் இது 2 டைம் ஆங்க. வேற ஏதோ ஒன்று கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. இது 1 டைமு இது வந்து எவ்வளோ டைமுங்க 3 டைம் வருதாங்க. மல்டிப்ளேஷன் பண்ணால் 2/3 வருதாங்க. இது 2:3 தான் ஆன்சர். ஓகேங்களா? இப்படி கூட சால்வ் பண்ணலாம். இது எப்படி இருக்கும்போது இந்த மெத்தட் அப்ரோச் பண்ணால் A:B கொடுத்து B:C கொடுத்து A:C கேட்டாங்கன்னா மட்டும் இந்த மெத்தட் அப்ரோச் பண்ணுங்க. என்ன மீனிங்னாங்க A/B ஈக்குவல் டு இன்டூ B/C. B கேன்சல் ஆயிடுச்சு நம்மளுக்கு என்னங்க கிடைக்கும் A:C கிடைக்குமாங்க. அதுதான் இந்த மெத்தடோட மீனிங். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரே ஒரு மெத்தடு இப்படியே அப்ரோச் பண்ணுறேன்னா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் A:B கொடுத்து B:C கொடுத்து உங்கள்கிட்ட A:C கேட்டாங்கன்னா A:B:Cன்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கிங்க. ஃபர்ஸ்ட் ரேஷியோ என்னங்க 3:4 ஆங்க. 3 இங்கே A போடுங்க. Bக்கு வந்து 4 போடுங்க. C ஃபர்ஸ்ட்ல வேல்யூ இல்லாதனே B கிட்ட என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை அப்ரோச் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்ரோச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வேல்யூ பாருங்க. B:Cக்கு என்ன கொடுத்துருக்காங்க 8:9 ஆங்க. Bக்கு வந்து 8 Cக்கு 9 போடுங்க. Aக்கு வேல்யூ இல்லாதனே பக்கத்தால் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுங்க. ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு A:C தான் கேட்டுக்கிறாங்க. ஏவோட வேல்யூ வேணும்னு இந்த ரெண்டு மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. பியோட வேல்யூ சப்போஸ் கேட்டாங்கன்னா இதையும் மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. சியோட வேல்யூ கேட்டாங்கன்னா இதையும் மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஏவோட வேல்யூ கேட்டோம்னா ஏவை மல்டிப்ளேஷன் பண்ண என்னங்க வருது 8 × 3 24 இஸ்டோ அடுத்து சியோட வேல்யூ கேட்டுக்கிறாங்க. சியோட வேல்யூ 9 × 4 36 ஆங்க. 36 இந்த ரெண்டு வர காமன் டேபிள் 12th டேபிளில் டிவைட் பண்ணிக்கிற. சப்போஸ் ரெண்டுமே காமன் டேபிள் வரலைன்னா அதுதான் ஆன்சர் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதே போல தான் எல்லா சம்முமே அப்ரோச் பண்ண முடியும். இது மாதிரி மாடல்லேருந்து ஒரு சம் டிஎன்பிசியில் கம்பல்சரி இருக்குங்க. நீங்கள் எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பாருங்க. கம்பல்சரி இது மாதிரி மாடல்லேருந்து ஒரு சம் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் சம் அப்ரோச் பண்ணுற வீடியோ ஃபுல் வீடியோவையும் பாருங்க. இந்த கொஸ்டினில் A:B வேல்யூ கொடுத்துட்டாங்க. B:C வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்க A:B:C வேல்யூ தானே கேட்டுக்கிறாங்க. எப்பவும் போலயே அப்ரோச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்னங்க A:B:Cன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணுங்க ஒவ்வொரு வேல்யூவா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. A:B வேல்யூ என்னங்க 5:9. Aக்கு 5 Bக்கு 9 போட்டாச்சுங்க. Cக்கு வேல்யூ இல்லாதவனே பக்கத்தால் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுங்க. 9 போட்டாச்சு. நெக்ஸ்ட் வேல்யூ எடுத்துங்க. B:C 4:7 போட்டாச்சு. ஏக்கு வேல்யூ இல்லாதவனே பக்கத்தால் இருக்க பியோட வேல்யூ ஏக்கு ரீப்ளேஸ் பண்ணுங்க. பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட் ஏவோட வேல்யூ வேணும்னு ஏ கிட்ட இருக்க ரெண்டு வேல்யூ மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. 5 × 4 மல்டிப்ளேஷன் பண்ண என்னங்க வருது 20 அடுத்தது 9 × 4 பி வேல்யூ மல்டிப்ளேஷன் பண்ண 36 வருதா 36 அடுத்து சியோட வேல்யூக்கு ரெண்டையும் மல்டிப்ளேஷன் பண்ண என்னங்க வருது 63 ஆங்க 63. இதுதான் இதோட ஆன்சருங்க. நான் ஒண்ணுமே பண்ணல, தெளிவா புரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் சம் மேக்ஸிமம் புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த சம்மை தெளிவா பாருங்க. A:B கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் B:Cயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம கிட்ட A:B:Cயோட வேல்யூ கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? இது எப்படி ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணனா ஃபர்ஸ்ட் A:B:Cன்னு போட்டுக்கங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்குங்க அந்த வேல்யூ எடுத்துக்கங்க. 5:9 எதுக்குன்னு பாருங்க. A:Bன்னு கொடுத்துக்கிறாங்க. Aக்கு 5ங்க, Bக்கு 9 போட்டாச்சுங்க. Cக்கு வேல்யூ இல்லாதனே பக்கத்தால என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ ரீப்ளேஸ் பண்ற. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேல்யூ பாருங்க. B:C வந்து 4:7ங்க. Bக்கு வந்து 4 Cக்கு வந்து 7 போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட் ஏக்கு வேல்யூ இல்லாதனே அருகில என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எடுத்து போடுங்க. 4 போட்டாச்சாங்க. நெக்ஸ்ட் மல்டிப்ளேஷன் தாங்க. மல்டிப்ளேஷன் டைரக்டா பண்ணுங்க. நேரம் 5 × 4 20 9 × 4 36 9 × 7 வந்து 63ங்க. அவ்வளவுதாங்க. சால்வ் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட் சம் அப்ரோச் பண்றேன். இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டினுமே ரெண்டு மெத்தட்ல அப்ரோச் பண்ணலாம். நான் செகண்ட் மெத்தட்ல அப்ரோச் பண்ணுவேன். நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட்ல அப்ரோச் பண்ணி அதே ஆன்சர் தான் ஒரு சேம் ஆன்சர். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். ஓகேங்களா? வாங்க சால்வ் பண்ணுவோம். நான் செகண்ட் மெத்தட்ல தான் அப்ரோச் பண்ணுவேன் சொல்லிட்டேங்க. A:B கொடுத்துட்டாங்க. B:C கொடுத்துட்டாங்க. C:D கொடுத்துட்டாங்க. A:D யோட வேல்யூ தானே கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் என்னங்க A:B எப்படி அதில் A/B இன்ட்டு அடுத்தது என்னங்க B:C வந்து B/Cன்னு எழுதலாம். B/C இன்ட்டு அடுத்தது C:D எப்படி எழுதலாங்க C:D வந்து C/Dன்னு எழுதலாமாங்க. என்ன மீனிங்னா BB கேன்சல் ஆகி CC கேன்சல் ஆகி மிச்சம் என்ன கிடைக்குங்க A
ஏ பை டி கிடைக்குமாங்க, அது A/Dனாலும் ஒன்று தான், A பை டினாலும் ஒன்று தான். அதனால் ஒவ்வொரு வேல்யூமே மல்டிப்ளிகேஷன் எழுதுறாங்க. 8/15 இன்ட்டு 5/8ங்க இன்ட்டு 4/5. இனி கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க. 5 கேன்சல் ஆயிரு. 4 வந்து 1 டைமு, 8 வந்து 2 டைமாங்க. 8 கூட கேன்சல் பண்ணிக்கலாம், நான் பார்க்கல, பரவாயில்லைங்க. இது 1 டைமு, இது 4 டைமாங்க. ஆன்சர் என்னங்க 4:15ஆங்க. 15 வரைங்க ஒன்று காணுங்க. 4:15 தான் ஆன்சர். ஓகேங்களா, இதுதான் இதோட ஆன்சர். நீங்கள் வந்து A/B/C/Dன்னு போட்டு இப்படி கூட அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப டிலே ஆகும். 4 சீரீஸ் இருக்கும்போது இது மாதிரி அப்ரோச் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஒரு இக்கட்டான சூழ்நிலை மட்டும் அதை அப்ரோச் பண்ண மாதிரி வரும். அது எப்பப்போ நான் சொல்கிறேன். இது மாதிரி சம்மெல்லாம் இப்படி அப்ரோச் பண்ணுங்கள். இது மாதிரி A/D கேட்டாங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு எல்லா வேல்யூமே மல்டிப்ளேஷனில் எழுதி கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணி என்ன ஃபைனலாக ஆன்சர் வருதோ அது ஆப்ஷனில் இருக்குங்க. அப்படி அப்ரோச் பண்ணுங்கள். டைம் நம்மளுக்கு ஈஸியாக அந்த டைமுக்குள்ளே ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணி நெக்ஸ்ட்டு ஜிகே கொஸ்டின் கூட கொஞ்சம் பார்க்குறதுக்கு டைம் இருக்குது. ஓகேங்களா, அதனால் செம்ம இப்படி அப்ரோச் பண்ணுங்கள். ஏன்னா கொஸ்டின் பார்த்தோன்னே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாங்கள் ஃப்ராக்ஷன் இல்லாமல் கொடுத்தா டேரெக்டாக போட்டுருவோம். அது என்ன ஃப்ராக்ஷன் இப்படி இருக்குங்க, எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னு சொல்லி எல்லோரும் நினச்சிருக்கிறீங்க. அது எனக்கு தெரியுதுங்க. இது ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரேஷியோ வேல்யூ மட்டும் எடுத்துக்கோங்க. A/B ஆங்க, அதை மட்டும் பாருங்கள் தெளிவாக. A/Bங்கிறத நம்ம எப்படி இது பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண ஞாபகம் இருக்காங்க, அது மாதிரி பண்ணுங்க. A/Bயோட வேல்யூக்கு இந்த வேல்யூ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 1 × 8 என்னங்க வரும், 8 8 அடுத்து பியோட வேல்யூ வேணுங்கிறதுக்கு இதே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. ஓகேங்களா, பண்ணும்போது 2 × 3 என்னங்க 6 6. அடுத்து B/Cக்கு வேணுங்கும் போது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 1 × 9 ஆங்க 9. B/C = 9 3 × 5ங்க 15. வெரி குட், 15. அடுத்தது C/Dயோட வேல்யூ பாருங்க. 5 × 4 4 தானேங்க. 5 × 4 என்னங்க 20 20 அடுத்தது 6 × 3 18 18 எழுதியாச்சுங்க. C/D வரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒவ்வொரு ரேஷியோமா அந்த ரேஷியோவால் காமனாக டிவைட் ஆகிற டேபிள் இருக்கான்னு சொல்லி பாருங்க. ஏன்னா சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா ஈஸியாக இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ண முடியாதனால நான் பார்க்குறேங்க. A/Bயோட வேல்யூ பாருங்க. இந்த ரெண்டு வர காமன் டேபிள் 2 டேபிள் வருமாங்க. 2 டேபிள் டிவைட் பண்ண என்னங்க 4:3ன்னு வருமாங்க. A/Bயோட வேல்யூ 4:3ங்க. நெக்ஸ்ட் B/Cயோட வேல்யூ பாருங்க 9:15க்கு. இந்த ரெண்டு வர காமன் டேபிள் 3 டேபிள் வருமாங்க. 3 டேபிள் 9 3 டைமுங்க. 15 எவ்வளோ டைமுங்க 5 டைமா 5 போட்டுங்க. நெக்ஸ்ட் C/D பாருங்க 20:18க்கு. இந்த ரெண்டு வர காமன் டேபிள் 2 டேபிள் வருமாங்க. 2 டேபிள் 20 எவ்வளோ டைமுங்க 10 டைமுங்க. இது வந்து 18 வந்து எத்தனை டைமுங்க 9 டைமாங்க. வேற இந்த ரெண்டையும் மறுபடியும் டிவைட் பண்ண முடியாது, அப்படியே விட்டுங்க. இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்க, A/B/D தானுங்க. A/B/C/D போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் வேல்யூ பாருங்க. A/Bயோட வேல்யூ என்னங்க 4:3 4:3 போட்டாச்சு. Cக்கு வேல்யூ இல்லாதனி பக்கத்தால் இருக்கிற வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுற. Dக்கு வேல்யூ இல்லாதனி பக்கத்தால் இருக்கிற வேல்யூ போடுறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வேல்யூ பாருங்க. B/Cயோட வேல்யூ 3:5 3:5 போட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பாருங்க. Aக்கு வேல்யூ இல்லாதனி பக்கத்தால் இருக்கிற வேல்யூ போகிறாங்க. Dக்கு வேல்யூ இல்லாதனி பக்கத்தால் இருக்கிற வேல்யூ போகிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் C/Dயோட வேல்யூ என்னங்க 10:9 10:9 போட்டாச்சுங்க. Bக்கு வேல்யூ இல்லாதனி பக்கத்தால் இருக்கிற வேல்யூங்க. Aக்கு வேல்யூ இல்லாதனி Aக்கு பக்கத்தால் என்னங்க இருக்கு Bயோட வேல்யூ போடுங்க. போட்டாச்சா, இனி மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 4 × 3 என்னங்க 12 12 × 10 120 120 அடுத்தது 3 × 3 9ங்க. 9 × 10 என்னங்க 90 90. வெரி குட்ங்க. அடுத்தது 3 × 5 என்னங்க 15 15 × 10 150 150 3 × 5 எவ்வளோங்க 15 15 × 9 135 135. நெக்ஸ்ட் வந்து இது எல்லாத்தையுமே வர காமன் டேபிள் ஃபிஃப்த் டேபிள டிவைட் பண்ணுங்க. 120 எத்தனை டைமுங்க 24 டைமா 24 அடுத்த 90 எத்தனை டைமுங்க ஃபிஃப்த் டேபிள டிவைட் பண்ணா 18 டைமா 18 அடுத்தது 150 வந்து எத்தனை டைமுங்க ஃபிஃப்த் டேபிள டிவைட் பண்ணா 30 டைமா 30 அடுத்தது 135 எத்தனை டைமுங்க வரும் 27 டைமாங்க 27. இதெல்லாம் வர காமன் டேபிள டிவைட் பண்ண முடியுமான்னு பாருங்க. 3 டேபிள டிவைட் பண்ணலாம். 3 டேபிள டிவைட் பண்ணா 24 எத்தனை டைமுங்க 8 டைமு. 18 வந்து 6 டைமு.
30 வந்து 10 டைம், 27 9 டைமாங்க. இதெல்லாம் வர காமன் டேபிள் இருக்காது பாருங்க, கிடையாது. அதனால ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் எல்லாமே ஃபிராக்ஷன்ல இருக்குது. ஃபிராக்ஷனை வந்து முழு நம்பரா கன்வெர்ட் பண்றேன். முழு நம்பரா கன்வெர்ட் பண்றது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றேன். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி வர ஒவ்வொரு ஆன்சரையுமே அந்த ரெண்டு வர சேம் டேபிள் இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன். சேம் டேபிள் இருந்துச்சுன்னா என்ன ரீசன்னா சிம்பிளிஃபை பண்ணிட்டோமா செம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணலாங்க. இல்லாட்டி இங்கே பெரிய பெரிய ஆன்சர் வரும், அதையெல்லாம் டிவைட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். அந்த ஒரு ரீசனுக்காக நான் எந்த அளவுக்கு செம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மேக்ஸுங்கிறது ஒரு கஷ்டமே இல்லை. நம்ம எந்த அளவுக்கு செம்ம அப்ரோச் பண்ணுறோங்கிறதா 1 or 2 சம் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் எல்லா சம்முமே நம்மளால் அப்ரோச் பண்ண முடியுங்க. நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதா இங்கே ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒவ்வொரு ரேஷியோவுமே டிவைட் ஆகிற மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும். அதை டிவைட் பண்ணி வைங்க. டிவைட் பண்ணிட்டு நம்மக்கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்களோ அந்த ரேஷியோ போட்டு உள்ள சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிங்க. நான் இதுவரை கண்டுபிடிச்சிட்டு இது ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா அப்படியே அப்ரோச் பண்ணுங்க. இது எல்லாமே காமனால டிவைட் ஆகிற வரைக்கும் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பண்ணியே தான் ஆகணுங்க. காமன் டேபிள் டிவைட் ஆகிற வரை பண்ணி முடிச்சிங்கன்னா என்ன ஆன்சர் ஃபைனலாக வருதோ அதுதாங்க ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேங்களா? கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மேக்ஸிமம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனலை பொறுத்தளவு அந்த ஏபிசிடி சம் இது மாதிரி மாடல்ஸ் வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஓகேங்களா? கொஸ்டினை பாருங்க. 1162 ஏபிசி ஆகிய மூவருக்கும் 35:28:20 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் 3 பேரும் தனித்தனியாக பெரும் தொகை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இது மாதிரி சம்ம எப்படி அப்ரோச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பங்கு எவ்வளவுன்னு சொல்லி ஃபைன் பண்ணிருங்க. ஒரு பங்கு ஃபைன் பண்ணிட்டு அந்த ஒரு பங்கை வந்து கொடுத்த ரேஷியோ வேல்யூவோட மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். நான் சொல்ற மெத்தட்ல அப்ரோச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு பங்கு கண்டுபிடிக்கிறேன். ஒரு பங்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணா டோட்டல் தொகை வேல்யூ எவ்வளவுங்க? 1162 இன்ட்டு டோட்டல் அவங்களுக்கு பிரித்து கொடுத்த விகிதம் எவ்வளவுன்னு சொல்லி டோட்டல் விகிதம் கால்குலேட் பண்ணுங்க. 35 28 20 மூணு ஆட் பண்ணீங்கன்னா என்னங்க வருது? 83 வருதாங்க. 83. இப்போ வந்து 83 டேபிள் டிவைட் பண்ணுங்க. இது 1 டைம், இது வந்து 14 டைமாங்க. ஒரு பங்குங்கிறது 14 சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ 3 பேரும் தனித்தனியாக பெரும் தொகை தானே கேட்டிருக்கிறாங்க. ஏவோட தொகை வேணும்னா ஏவோட ரேஷியோ வேல்யூ எவ்வளோங்க? 35. 35 இன்ட்டு ஒரு பங்கோட வேல்யூ எவ்வளோங்க? 14. அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளிகேஷன் பண்ண என்னங்க ஆன்சர் வருது? 490 வருதாங்க. 490 தான் ஆன்சருங்க. பியோட தொகை எவ்வளவுன்னு வேணும்னா பியோட ரேஷியோ வேல்யூ எவ்வளோங்க? 28. 28 இன்ட்டு ஒரு பங்கோட வேல்யூ என்னங்க? 14. 14 மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளிகேஷன் பண்ணா 392 வருதாங்க. இதான் இதோட ஆன்சர். நீங்க என்ன பண்ணீங்கன்னா சிஓட தொகை எவ்வளோன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு என்ன பண்ணீங்கன்னா இந்த ரேஷியோ வேல்யூ இன்ட்டு ஒரு பங்கு போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிருங்க. இந்த ரெண்டு வரக்கூடிய ஆப்ஷன் என்னங்க? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்றேன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பங்குங்கிறத கண்டுபிடிங்க. ஒரு பங்கு எப்படி கண்டுபிடிங்கன்னா டோட்டல் தொகை பை டோட்டல் ரேஷியோ வேல்யூ. ஓகேங்களா? ரெண்டையும் டிவைட் பண்ணினா ஒரு பங்கு கிடைச்சிரு. தனித்தனியாக கேட்டிருந்தாங்கன்னா ஏவோட வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா ஏவோட ரேஷியோ வேல்யூ இன்ட்டு ஒரு பங்கை மல்டிப்ளிகேஷன் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரு. இது மாதிரி சம் அடிக்கடி கேட்பாங்க. இந்த சம்முமே போன வீடியோவில் சால்வ் பண்ணி இந்த சம்மு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ரிலேட்டடாக சம் தான் அடிக்கடி கேட்பாங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனல்லேருந்து ஒரு சம் கம்பல்சரி 1 or 2 சம் வருங்க. அதை கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினை பாருங்க. x/y = 3:4 எனில் 4x + 5y / 5x - 2y இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை அப்ரோச் பண்ண நம்மளுக்கு என்னென்ன வேல்யூ வேணுங்க? எக்ஸ் ஒய்யோட வேல்யூ இருந்துச்சுன்னா போது இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைன் பண்ணிடலாம். அதுவே எப்படி எக்ஸ் ஒய்யோட வேல்யூ நாங்கள் எப்படி ஃபைன் பண்ணேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எக்ஸ் பை ஒய் x/y x/y சேம் மீனிங் தானேங்க. 3/4 எக்ஸுக்கு வந்து மேலே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எக்ஸோட வேல்யூங்க. ஒய்க்கு வந்து கீழே என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் ஒய்யோட வேல்யூங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ 3ன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். ஒய்யோட வேல்யூ 4ன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டோமாங்க. நெக்ஸ்ட் இதுக்குள்ள அப்ரோச் பண்ணுங்க. 1 by 1 அப்ரோச் பண்ணி ஃபைனலா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஆன்சருங்க. ஃபர்ஸ்ட் இது மாதிரி சம்முக்கு நம்மளுக்கு என்ன தெரியும்னா எக்ஸ் ஒய்யோட வேல்யூ தெரியும். அது ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சாங்க. உள்ள அப்ரோச் பண்ணுங்க. 4 into எக்ஸோட வேல்யூ என்னங்க? 3 plus 5 into ஒய்யோட வேல்யூ என்னங்க? 4 by அடுத்தது 5 into எக்ஸோட வேல்யூ என்னங்க? 3 minus 2 into ஒய்யோட வேல்யூ என்னங்க? 4 போட்டாச்சுங்க. 4 into 3 என்னங்க? 12 plus 5 into 4 20 by 5 into 3 15 அடுத்து 2 into 4 8 ஆங்க.
இப்போ வந்து ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா 32 வருதா? 32 பை 15 இருந்து 8 மைனஸ் பண்ணீங்கன்னா 7 வருதா? 7. இதுதான் இதோட ஆன்சருங்க. இது மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்கறாங்களேன்னு சொல்லி நினைப்பீங்க. கம்பல்சரி இது மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு தான் இருக்காங்க. நீங்க வேணா ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணும்போது பாருங்க. இது மாதிரி நிறைய கொஸ்டின் வருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல எப்பவுமே கொடுத்துருக்கேன், நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. இது மாதிரி எல்லாம் கொஸ்டின் வருதான்னு சொல்லி திங்க் பண்ணீங்க. ஆனா 1 or 2 கொஸ்டின் ஆச்சு ஈஸியா கேட்கணுமேங்க. அதனால இது மாதிரி கொஸ்டின் எல்லாம் கம்பல்சரி வருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, 5a plus 3b by 2a minus 3b equal to 23 by 5 எனில் a and b யோட மதிப்பு காண்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? இது ஈஸியா அப்ரோச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 5 into 5a plus 3b equal to இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா 23 into 2a minus 3b னு வருமாங்க. இனி என்ன பண்ணீங்கன்னா 5 உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க, அங்க 23 மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 5 உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணா 25 by a plus என்னங்க வரு 5 into 3b மல்டிப்ளிகேஷன் பண்ணா 15b equal to 23 into 2a மல்டிப்ளிகேஷன் பண்ணா என்னங்க வரு 46a மைனஸ் அடுத்தது 23 into 3b மல்டிப்ளிகேஷன் பண்ண என்னங்க வரு 23 into 3 மல்டிப்ளிகேஷன் பண்ணா 69b வருமாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா ஏவெல்லாம் ஒன் சைடு வச்சுக்கோங்க, பி எல்லாம் ஒன் சைடு கொண்டு வந்துக்குங்க. 25a பிளஸ் அந்த சைடு போனா மைனஸா மாறுமாங்க. 46a மைனஸ் 25 by b a சாரிங்க a. நெக்ஸ்ட் வந்து மைனஸ்ல இருக்கிறது இந்த சைடு வந்தா பிளஸ்ஸா மாறுமாங்க. 69b plus 15b ஆங்க. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா என்னங்க வருது 84b வருதாங்க. 84b equal to இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணா என்னங்க வருது 21a வருதாங்க. 21a 6ல இருந்து 1 போயிருங்க, 2ல இருந்து கரெக்டா 21a வருதாங்க. இப்போ என்ன பண்றீங்கன்னா இன்டூல இருக்கிற b இந்த சைடு கொண்டு வந்துருங்க, இந்த நம்பரை இன்டூல இருக்கிற நம்பரை இங்க கொண்டு வந்துங்க, டிவைடா மாறுமாங்க. 84 டிவைட் 21a இங்க இன்டூல இருக்கிற b இங்க வந்துச்சுன்னா டிவைடா மாறுமாங்க. a by b கிடைச்சது. இப்ப கேன்சல் பண்ணுங்க. இது 1 டைம், இது 4 டைமாங்க. இப்ப பாருங்க a by b equal to 4 by 1 வருதாங்க. போன சம்லயே சொன்னா a ஓட வேல்யூ மேல இருக்கிறது, b ஓட வேல்யூ கீழே இருக்குதுன்னு சொன்னாங்க. a ஓட வேல்யூ 4, b ஓட வேல்யூ 1 ஆங்க. இது வரக்கூடிய ஆப்ஷன்ங்க, ஆப்ஷன் ஏ தாங்க ஆன்சர். ஒண்ணுமே இல்லை, நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண. ஓகேங்களா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ண, உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு எல்லாமே மைனஸ் பண்ணி கொண்டு வந்தோடனே நம்மளுக்கு a by b ஃபார்மேட்ல வேணுங்க. a by a மற்றும் b ஓட வேல்யூ தானே கேட்டுக்கிறாங்க. அதனால இந்த ஃபார்மேட்ல கொண்டு வந்துட்டுங்க சிம்பிளிஃபை பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதுதாங்க ஆன்சர். சம்மெல்லாம் ஒண்ணுமே கஷ்டம் இல்லைங்க, இப்படியே ஈஸியா சால்வ் பண்ணுவோம். இந்த டாபிக்கை பொறுத்தவரை எல்லாருமே ஈஸியா அப்ரோச் பண்ணி டைம் 2 டைம் ரேஷியோ பொறுத்தளவு நீங்க 1 டைம் 2 டைம் படிச்சு பார்த்தீங்கன்னாவே கொஸ்டின் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் கொஸ்டின் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, 2 எண்களின் விகிதம் 4:9. 4:9 என்ன வச்சுக்கலாங்க, 4x ஒரு எண், இன்னொரு எண் வந்து 9xன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இதில் பெரிய எண்ணானது, பெரிய எண் என்னங்க 9x ஆனது சிறிய எண்ணை விட எவ்வளோங்க 35 அதிகம் எனில் சிறிய எண்ணை காண்கன்னு சொல்லிக்கிறாங்க. என்ன மீனிங்னா 9x-ஓட சின்ன பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரோட 35 அதிகம் சொல்லிட்டாங்க. ஈக்குவல் டு 35. இதுதான் மீனிங்க. பெரிய எண்ணானது சிறிய எண்ணை விட 35 அதிகம் அப்படின்னு இருக்கிறாங்க. இதுதான் இதோட மீனிங். ஓகேங்களா? இனி வந்து எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டுக்கிறாங்க, சிறிய எண்ணோட மதிப்பு என்னன்னு. சிறிய எண்ணா 4xோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நாம எக்ஸை ஃபைண்ட் பண்ணா தானங்க 4x ஃபைண்ட் பண்ண முடியும். ஒண்ணுமே இல்லைங்க, விகிதம் கொடுத்துருந்தாங்க, அதை நான் என்ன பண்ண 4x 9xன்னு வச்சுட்டேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பெரிய எண்ணானது சிறிய எண்ணை விட 35 அதிகம் சொல்லிக்கிறாங்க. பெரிய எண் என்னங்க எடுத்துக்கிறேன், 9xன்னு எடுத்துக்கிறோம். 9x ஆனது சின்ன நம்பரை விட 35 அதிகம்னோடனே 9x minus 4x equal to 35 எழுதிட்டேங்க. இதுல இருந்து எக்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டு 4x சிறிய எண்ணை ஃபைண்ட் பண்ணிடலாங்க. ஓகேங்களா? வாங்க ஃபைண்ட் பண்ணுவோம். 9x minus 4x மைனஸ் பண்ணோம்னா 5x வருமாங்க. 5x equal to 35. எக்ஸ் தான் வேணும், எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இன்டூல இருக்கிற 5 அங்கே போயிடுச்சுன்னா டிவைடாக மாறுமாங்க. டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா இது 1 டைம், இது 7 டைமாங்க. எக்ஸோட வேல்யூ 7 சொல்லி ஃபைண்ட் பண்ணிட்டோமாங்க. நம்ம கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்க, சிறிய எண்ணோட மதிப்பு. சிறிய எண் என்னங்க 4x.
4 into 7 மல்டிப்ளேஷன் பண்ண என்னங்க வருது 28 வருதாங்க. 28 தாங்க ஆன்சர். நீங்க என்ன பண்றீங்கன்னா பெரிய எண் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கான கொஸ்டின். நீங்க 1 or 2 கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் வீடியோ உங்களுக்கு எப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் ஃபுல் வீடியோ பாக்குறீங்களா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியும். கம்பல்சரி ஆன்சர் பண்ணிட்டு போங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, 2 எண்கள் 7:13 ஆகும். எந்த ஒரு எண்ணை இரு எண்களுடன் கூட்டும் போது இரு எண்களின் விகிதமானது 2:3 என மாறும் சொல்லிக்கிறாங்க. இந்த கொஸ்டினை நீங்க 1 டைம் 2 டைம் வாசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 எண்கள் வந்து 7:13 7/13ங்க. இதோட ஒரு ஏதோ ஒரு நம்பரை கூட்டுறீங்க. கூட்டும் போது வந்து என்ன வருதுன்னா 2/3 கிடைக்குதுன்னா எந்த நம்பரை ஆட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, இதோட ஒரு நம்பரை ஆட் பண்றீங்கன்னா அந்த நம்பர் என்னன்னு தெரியாது, அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, கூட்டும் போது வந்து அந்த நம்பர் வந்து 2/3 கிடைக்குதுங்கிறாங்க. அந்த நம்பர் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அந்த நம்பர் தான் எக்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. எக்ஸை ஃபைன் பண்றோம். கொஸ்டினை பாருங்க, எந்த ஒரு எண்ணை இரு எண்களுடன் கூட்டும் போதுங்கிறத அந்த எண் எந்த எண்ணுன்னு தெரியாதுங்க, அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். கூட்டும் போதுன்னே பிளஸ் எக்ஸ் போட்டு. ஓகேங்களா, அதே கழிக்கும் போதுன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா, இரு எண்களுடன் கூட்டும் போதுன்னே கீழேயுமே போட்டோம். ஓகேங்களா, இதுதான் இதோட மீனிங். அது என்னவா மாறுனா 2/3 மாறுதுன்ட்டாங்க. இனி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 3 into 7 plus x equal to 2 into 13 plus x ஆங்க. இப்போ 3 into 7 multiplication பண்ண என்னங்க 21 plus 3x 3x equal to 2 into 13 வந்து என்னங்க 26 plus 2 into x 2x 2x plus 2x இங்க வந்தா minus 2x மாறிடுமா. minus 2x equal to 26 plus 21 அந்த சைடு வந்தா minus 21 மாறுமா. minus 21. இப்போ 3xல இருந்து 2x மைனஸ் பண்ணா x கிடைக்குமா. x 26ல இருந்து 21 மைனஸ் பண்ணா 5 ஆங்க. 5 x ஓட வேல்யூ என்னங்க 5. அந்த அந்த அதோட என்ன நம்பர் ஆட் பண்ணியிருப்பானா 5 ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இவ்வளோதாங்க ஆன்சர். நீங்க வேணா இங்க 5 ஆட் பண்ணி பாருங்க. 7 plus 5/13 plus 5. 7 plus 5 ஆட் பண்ணீங்கன்னா என்னங்க வருது 12. 12/5. இங்க 13 plus 5 ஆட் பண்ணீங்கன்னா என்னங்க வருது 18 வருதா. இப்போ கேன்சல் பண்ணி பாருங்க. இது எந்த டேபிள்ல கேன்சல் பண்ணலாம், நீங்க 6 டேபிளே கேன்சல் பண்ணுங்க. இது 2 டைம், இது 3 டைம். 2/3 கரெக்டா வருது பாருங்க. இவ்வளவுதாங்க கொஸ்டின், ஒண்ணுமே கஷ்டம் இல்லை. 1 டைம் 2 டைம் பாருங்க. 2 எண்கள் 7:13 7/13 போட்டாங்க. நெக்ஸ்ட் எந்த ஒரு எண்ணை அதனுடன் கூட்டும் போது எந்த எண்ணுன்னு எனக்கு தெரியாதுங்க, அதனால நான் அந்த எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். கூட்டும் போதுன்னு சொல்லி கொடுத்தோன்னே பிளஸ் எக்ஸ் போட்டுக்கிறேன். இறை எண்களுடன் கூட்டும் போதுன்னொன்னே 2 பக்கம் பிளஸ் எக்ஸ் போட்டு அது என்னவா மாறுதுன்னா 2/3 மாறுதுன்னொன்னே ஈக்குவல் 2/3 போட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்றாங்க. இது ஈஸியான பேசிக் கொஸ்டின்ங்க. இது அடிக்கடி கூடிய கொஸ்டினுங்க. பாருங்க, 2 எண்கள் 3ஆம் எண்ணை விட 20% 50% அதிகமா உள்ளது எனில் 2 எண்களோட விகிதம். அந்த ஃபர்ஸ்ட் 2 எண்களோட விகிதம் கேட்டுக்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் சம். இதுல மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சில கேட்டது இல்லைங்க, இருந்தாலும் புக்ல இருக்கு. அதனால அட்வான்ஸ் சம் 1 or 2 கிளியர் பண்ணி கொடுத்துட்டோம்னா நீங்க ஈஸியா அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ரீசனுக்காக ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறாங்க. இதுக்கு முன்னால பார்த்த வரைக்கும் எல்லா சம்முமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். டிஎன்பிஎஸ்சில அது அந்த ரிலேட்டடா இருக்கிற மாடல் சம் அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, வாங்க இதை பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் 3 எண்கள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. முதல் எண், 2ஆம் எண், 3ஆம் எண். ஓகேங்களா, என்ன சொல்லிக்கிறாங்க, 2 எண் ஃபர்ஸ்ட் 2 நம்பர் வந்து 3ஆவது நம்பரோட இவ்வளோ 20% 50% அதிகமா உள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. 3ஆவது எண் தான் சின்னதுன்ட்டாங்க. அதனால 3ஆவது எண் என்னன்னு தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுட்டு. ஓகேங்களா, முதல் எண் எவ்வளோங்க, முதல் எண் வந்து 3ஆம் எண்ணை விட 20% அதிகமாமா. அதனால x plus 20% நான் போடுறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து 2ஆம் எண் எவ்வளோனா 3ஆம் எண்ணை விட 50% அதிகமாமாங்க. அதனால x plus 50% போட்டேன். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணேன்னா இது ஈஸியான டிப்ஸ் சம்முங்க. இது வந்து எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. இப்போ 3ஆம் எண் வந்து 100ன்னு வச்சுட்டேன். ஓகேங்களா, அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 100னா 100 plus 50 எவ்வளோங்க 150 வருமாங்க. 100 plus 20 120 வருமாங்க. இப்போ வந்து நம்ம கிட்ட முதல் 2 எண்களோட விகிதம் கேட்டுக்கிறாங்களா. முதல் விகிதம் எவ்வளோங்க 120:150 ஆங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 10 டேபிள் டிவைட் பண்ணா 12:15 வருமாங்க. அடுத்தது 3 டேபிள் டிவைட் பண்ணா 4:5 வருதாங்க. இனி இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதுதான் இதோட ஆன்சருங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னு சொல்லி பார்த்து வச்சுங்க. இது மாதிரி சம்மல
இப்படி ஈஸியான டிப்ஸில் அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. மூணு நம்பர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. முதல் எண், இரண்டாம் எண், மூன்றாம் எண் போட்டாச்சுங்க. மூன்றாம் எண் வந்து ரொம்ப ஸ்மால் நம்பர் சொல்லிட்டாங்க, அதனால அது என்னன்னு தெரியாது, அது நான் எக்ஸ்ன்னு வச்சுட்டு ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் 2 நம்பர் வந்து மூன்றாம் எண்ணை விட ஃபர்ஸ்ட் நம்பர் 20% அதிகம், செகண்ட் நம்பர் வந்து 50% அதிகம்னு முதல் நம்பரை எக்ஸ் பிளஸ் 20%, செகண்ட் நம்பர் வந்து எக்ஸ் பிளஸ் 50% எழுதிட்டாங்க. எக்ஸோட வேல்யூ 100ன்னு எடுத்துட்டேன், நான் தான் அசியூம் பண்றேன் ஓகேங்களா. 100ன்னு எடுத்தா 100 + 50 150, அடுத்த 100 + 20 120 போட்டாச்சுங்க. ஃபர்ஸ்ட் 2 எண்கள் தான் கேட்டுக்கிறாங்க, அதனால 120 120 + 150 2 டிவைட் பண்ணா 4:5 வருதாங்க. இதுதான் இதோட ஆன்சருங்க. 3 எண்கள் விகிதம் 3:4:7ங்க. நெக்ஸ்ட் அவற்றோட பெருக்கற் பலன் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. எனில் அந்த எண்கள் யாவைன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 3x, செகண்ட் நம்பர் 4x, தேர்டு நம்பரை 7xன்னு எடுத்துட்டா அதோட பெருக்கற் பலன் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. 18,144ங்க. அதன் பெருக்கற் பலன் 3x × 4x × 7x. இதை வந்து இந்த பெருக்கற் பலனுக்கு ஈக்குவேட் பண்ற ஓகேங்களா. ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். நம்பர்ஸை மல்டிப்ளிகேஷன் பண்ண என்னங்க வருது, 3 × 4 12, 12 × 7 x × x x squared, x squared × x x cube வருமாங்க. x cube equal to 18 × 8000 × 144. அடுத்தது இந்த ரெண்டு நம்பர் மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது, அந்த சைடு போனா டிவைடா மாறுமாங்க. x cube equal to 18,144 by 12 × 7 7 போடுங்க. 12th டேபிள்ல டிவைட் பண்ணுங்க. இது 1 டைம் வரு 1512 வருதாங்க. அடுத்தது இது 7th டேபிள்ல டிவைட் பண்ணா இது 216 டைம் வருமாங்க. x கியூபோட வேல்யூ 216 சொல்லி ஃபைண்ட் பண்ணிட்டேங்க. இனி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணுமா. இது எதோட ஸ்கொயருங்க, 6ஓட ஸ்கொயரா. எக்ஸோட வேல்யூ 6ன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணிட்டேங்க. நெக்ஸ்ட் அந்த எண்கள் யாவைன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. 3 × 6 மல்டிப்ளிகேஷன் பண்ணா 18ங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 18, செகண்ட் நம்பர் 4 × 6 மல்டிப்ளிகேஷன் பண்ணா என்னங்க வருது, 24 7 × 6 மல்டிப்ளிகேஷன் பண்ணா 42 வருதாங்க. ஆப்ஷன் பி தான் ஆன்சருங்க. நீங்க தெளிவா புரிஞ்சுக்குங்க. 3 எண்கள் கொடுத்தோன்னே அதை 3x 4x 7x வச்சுட்டேங்க. அவற்றோட பெருக்கற் பலன் கொடுத்தோன்னே எல்லாத்தையும் பெருக்கற் பலன் எழுதி ஈக்குவேட் பண்ணிட்டேங்க. ஈக்குவேட் பண்ணோன்னே x கியூபோட வேல்யூ கிடைச்சதுங்க. அதுல இருந்து எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் அந்த எண்களை சப்ஸ்டிட்யூட் பண்ணி அந்த எண்களை ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான் பண்ணிக்கிறேங்க. சம்ம பொறுத்தல ஈஸி தாங்க. பாருங்க, 3 × x = 4 × y எனில் x = y யோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இது மாதிரி சம் வந்து டிஎன்பிஎஸ்சில கேட்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா. அதனால இந்த சம் ஈஸியா சால்வ் பண்ணலாம். இது ஸ்கூல் புக்ல இருக்குங்க, 7th புக்ல. அதனால ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிற 1 or 2 ஈஸியான சம்மையும் சால்வ் பண்ணுவோம். இதை விட நாளைக்கு வர ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோஸ் கம்பல்சரி பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதில் எல்லா சம்முமே நம்ம மேக்ஸிமம் ஒரு 20 சம்மாட்ட சால்வ் பண்ணுவோம். மிச்சம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருட்டேன்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஓகேங்களா. வாங்க இதை சால்வ் பண்ணலாம். 3 × x = 4 × y ஆங்க. x இங்க வச்சுக்கோங்க. இந்த y இன்ட்டு இருக்கிற y இந்த சைடு வந்துச்சா டிவைட் ஆகாம இருமாங்க. x டிவைட் y போட்டாச்சுங்க. அடுத்தது இன்ட்டு இருக்கிற 3 இந்த சைடு போயிடுச்சுன்னா டிவைட் ஆகாம இருமாங்க. 4 ஏற்கனவே இருக்கு, அந்த 4 வச்சுட்டா by 3 போட்டாச்சுங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னங்க 4, ஒய்யோட வேல்யூ என்னங்க 3. 4:3 வரக்கூடிய ஆப்ஷன் என்னங்க, ஏ. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். வேலை முடிஞ்சதுங்க. இவ்வளோ சிம்பிளாக சால்வ் பண்ண தெரிஞ்சால் வேலை முடிஞ்சது. எக்ஸை இந்த சைடு இங்கே எக்ஸ் எங்கே வச்சுட்டா ஒய் இந்த சைடு கொண்டு போயிட்டு 3 இந்த சைடு கொண்டு போயிட்டு ஓகேங்களா. இன்னும் ஒரு சம் இருக்குது, அதை மட்டும் சால்வ் பண்ணி காட்டிடுறாங்க. இதோட இந்த டாபிக் போது. இந்த டாப்பிக்கை முடிஞ்சாலும் உங்களுக்கு ஏபிசிடி கேட்கல. இது மாதிரி ஈஸியான சம் மட்டும் தாங்க வரும். உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது புரியும் பாருங்க. இந்த கொஸ்டினை பாருங்க. 2:5 x/20 எனில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இது 6th புக்கில் இருக்கிற கொஸ்டின்ங்க. இது அடிக்கடி இது மாதிரி ரிலேட்டட் சம் கேட்டுக்கிறாங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா 2:5 2/5 எழுதிட்டேங்க. டபுள் லிஸ்ட் இருந்துச்சுன்னா அது ஈக்குவல் சொல்லிக்கணுங்க. டாபிக்கோட ஃபர்ஸ்டே அதை தான் சொன்னோம் ஓகேங்களா. அடுத்தது இது x/20 எப்படி இல்லை x/20 எழுதலாமாங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 2 × 20 5 × x வருமாங்க. 5 × x = 2 × 20 ஓகேங்களா. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றேன். நெக்ஸ்ட் எக்ஸ் வேணும், எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இன்டூ இருக்கிற 5 இந்த சைடு போயிடுச்சுன்னா டிவைட் ஆகாம இருமாங்க. டிவைடு போடுங்க. 5th டேபிள் இப்போ டிவைட் பண்ணுங்க. இது 1 டைம், இது எவ்வளோங்க 4 டைமாங்க. x = 2 × 4 மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எக்ஸோட வேல்யூ என்னங்க வருது, 8 வருதா. 8 தாங்க ஆன்சர். நான் ஒன்றும் பண்ணலைங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன் 2:5 2/5 எழுதிட்டா
டபுள் ஈஸ்டுக்கு ஈக்குவல் போட்டேங்க. நெக்ஸ்ட் வந்து x:20 வந்து x/20ன்னு எழுதிட்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றேன். 5 into xங்க ஈக்குவல் டு 2 into 20ங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா எக்ஸ் தான் வேணும், எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டேங்க. இன்டூல இருக்கிற இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடாக மாறுமாங்க, டிவைடுங்க. அப்புறம் கேன்சல் பண்ணுறதுல கேன்சல் பண்ணால் எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சுங்க. பாருங்க 40 நிமிடம் அண்டு 1 மணி நேரத்துக்கும் இடையே உள்ள விகிதம் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஏ வந்து 40 நிமிடம்னு வச்சுக்கோங்க, பி வந்து 1 மணி நேரம்னா A/Bயோட வேல்யூ கேட்டுக்கிறாங்க ஓகேங்களா. இதையும் வந்து மணி நேரத்தை வந்து நிமிடத்துக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. 1 மணி நேரத்தில் எவ்வளோ நிமிடங்க இருக்கு, 60 நிமிடம் இருக்குமாங்க. ஏன்னா ரெண்டுமே ஒரே சேம் நிமிடம்ல இருந்துச்சுன்னா தான் நம்ம ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ண முடியும். அந்த ரீசனுக்காக கொண்டு வரேங்க. 40 நிமிடம் 40 அப்படியே போட்டேங்க. 1 மணி நேரத்தை நம்ம நிமிடத்துக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 60 வருதாங்க. 60 இப்போ வந்து 2 வர காமன் டேபிளில் பாருங்க 20 டேபிளில் டிவைட் பண்ணலாமாங்க. 20 டேபிளில் வந்து இது 2 டைமுங்க, இது வந்து 3 டைம் வருமாங்க. 3 டைம் 2:3 தாங்க இதோட ஆன்சர். நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் செக்ஷன் போடும்போது பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஈஸியாகவும் இருக்கும் ஓகேங்களா. இதை பொறுத்தவரை A/B இல்லாட்டி இது மாதிரி ஈஸியான லாஸ்ட்டு நான் 2 சம் சால்வ் பண்ணேங்க, அது மாதிரி சம் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் கொஷின் கொடுக்குறேன், நான் சால்வ் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கான கொஷினாக இருக்குது, கம்பல்சரி பாருங்கள் ஓகேங்களா. வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதுல இந்த பேசிக்குமே அதுக்கு முன்னால ஸ்டார்டிங்ல 2-3 A/B கேட்டோம், அதை மட்டும் கம்பல்சரி பாத்துக்கோங்க ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்டுங்க.